நம்ம பிரசாந்த் நிதில் சேனலுக்கு நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரியாணி செய்ய போகிறோம். பிரியாணி செய்யறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கல்லுப்பு, சிக்கன், கீ தேவைக்கேற்ப ஊற்றிக்கலாம், தயிர், மஞ்சள் தூள், எண்ணெய், மிளகாய் தூள், பிரியாணி மசாலா, சாப்பாடு எவ்வளோ உங்களுக்கு அளவு ரைஸ் வேணுமோ அந்த அளவு நீங்கள் ரைஸ் போட்டுக்கோங்க. புதினா மெயின், புதினா இருந்ததுன்னா ஃப்ளேவர் நல்லா இருக்கும். புதினா அண்ட் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி, கடற்பாசி என்கிட்ட இல்லை, ஸோ நான் சேர்த்துதான். நீங்கள் இருந்துதானா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் இதுக்கான இன்க்ரீடியன்ஸ். வாங்க நம்ம வீடியோ போகலாம். பாத்திரம் நல்லா சூடு வச்சு இப்போ தேவையேற்ப நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். வெங்காயம் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். இது இப்போ பொன்னிறமா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர இப்போ சேர்த்துல நம்ம இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள் போடுறதால நான் 4 சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் காரம் வந்து மீடியமாக தான் சாப்பிடுவாங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். மின்ட் லீவ்ஸ் புதினா சேர்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். கொத்தமல்லி, தலை, கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிட்ஸ் இது வந்து வெந்தால் போதும். கொத்தமல்லி தலை பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம இறக்கும் போது கொத்தமல்லியும் புதினாவும் தலை மேலே தூவி விடணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 கரண்டி அளவு கர்டு சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதெல்லாம் தயிர் சேர்க்கறது.
இப்போ மஞ்சள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் ஒரு கால் கரண்டி அளவு இல்லை அரை கரண்டி அளவு போதுமானது. மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் 1.5 டேபிள் ஸ்பூன். இந்த ரைஸ் வந்து 2 இல்லை 3 பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பிரியாணி மசாலா தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க, கல் உப்பு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்து மசாலா ஐட்டம்ஸ் சேர்க்கும் போது கொஞ்சம் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மியில் வச்சுக்கோங்க, ஏன்னா தீயத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம ஒரு சின்ன தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். அந்த ஆவிலே அது வெந்துடும். இப்போ 5 நிமிஷம் சிக்கன் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம தட்டு திறந்து பார்க்கலாம். சிக்கன் வந்து பாருங்க எவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்குன்ட்டு. இது கரெக்டான ரேஷியோ. இப்போ நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். இது வந்து 1/4 கிலோ அரிசி, அதாவது 1.5 கிளாஸ். ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நம்ம 3 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம குக்கரில் செய்யறதா இருந்தால் 1:2, ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நம்ம இப்போ டம் பிரியாணி தானே செய்கிறோம், டபராவில் செய்கிறோன்றதால நம்ம இந்த மாதிரி ஊற்றிக்கணும். அவ்வளோதான். இப்போ தட்டு போட்டு மூடிக்கலாம். தட்டு போட்டு மூடியாச்சு. நம்ம ஒரு 1/4 ஹவர் கழிச்சு நம்ம சாப்பாடு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தட்டை எடுத்துட்டு பார்க்கலாம். பாருங்க, சாப்பாடுக்கு கரெக்டாக தண்ணி இழுத்துட்டு கரெக்டாக இருக்கு இந்த ரேஷியோ. இப்போ இதை ஒரு கலரி விட்டுக்கலாம். பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தண்ணி இதில் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம டம் போடும் போது அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நம்ம பிரியாணி சூப்பராக கிடச்சிடும். இப்போ இது மேலே வந்து கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் சேர்த்துக்கலாம். கொரியாண்டர் லீஃப், மின்ட் லீஃப்.
கலர் விட்டுக்கலாம். அந்த சூடுலேயே அது வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இந்த டபராவை தூக்கி நம்ம அந்த பக்கம் வச்சுட்டு இது மேலே வந்து நம்ம தோசை கடாய் வச்சுக்கலாம். தோசை தவா வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும், ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹீட் ஆகட்டும். அந்த டபராவை தூக்கி இந்த கடாய் மேலே எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நான்ஸ்டிக்ன்றதால இந்த தவா வந்து சூடு சீக்கிரமாயிடுச்சு. அந்த இரும்பு கடாயா இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு ஹீட் ஆனோடனே வைங்க. இப்போ இதெல்லாம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஃபைனலாக சேர்க்கும் போது வந்து நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு கலர் எடுத்துக்கலாம். இப்போ இது க்ளோஸ் பண்ணிடலாம். தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்துல வந்து இந்த மாதிரி தண்ணியோட வச்சுக்கோங்க. வெயிட்டா ஒரு 5 நிமிஷம் இது இந்த மாதிரி இருந்தா போதும். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து தயிர் பச்சடி. தயிர், உப்பு, கொத்தமல்லி தழை, வெங்காயம், பச்சை மிளகாய். இது கூட வந்து நீங்க வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம். வெள்ளரிக்காய் என்கிட்ட இல்லாததால நான் இதோட நிப்பாட்டிட்டேன். கேரட்டு, வெள்ளரிக்காய் எல்லாம் சேர்த்தீங்கன்னா ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த தண்ணி இருக்க பாத்திரத்தை வந்து நம்ம இறக்கி ஓரமா வச்சிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது தட்டு ஓபன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதுல ட்ரையா எவ்வளவு இதுவா இருக்கு, சொலையான்னு. இப்போ கலர் விட்டுக்கலாம். பாருங்க, எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. நான் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகி பேசுறேன்னு உங்களுக்கு தெரியும். அது எதனாலன்னா இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஷார்ட்ஸ் வந்து போட்டு இருக்கேன். பட் வந்து வீடியோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் லைவா எடுக்கிறதால எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு, வேற எதுவும் இல்லை. இது பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எக்ஸ்பீரியன்ஸா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்ன திட்டாதீங்க. எக்ஸ்பீரியன்ஸுக்கு இதுதானான்ற மாதிரி இருக்கும். பிகினர்ஸ் பார்த்து அவங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார். இப்போ பாருங்க, நான் வந்து சாப்பிட்ட போகிறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இவ்வளோ நல்லா கரெக்டான ரேஷியோவில் இது வந்திருக்குன்ட்டு. தயிர் பச்சடி. நம்ம சேனல் நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் வீடியோஸ் பார்க்கணுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.